ஸ்தோத்திரம். பிப்ரவரி 16. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அனுதினமும் தேவனோடு. இன்றைய தலைப்பு உன் தனித்தன்மை. தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. ரோமர் 11:29. தேவனுடைய நோக்கமும் அசைக்க முடியாத திறமையும். தேவன் மனுஷனை வடிவமைத்த விதமே ஆச்சரியம். ஒவ்வொரு மனிதனையும் ஒரு நோக்கத்துடனே இந்த உலகத்தில் தேவன் படைத்துள்ளார். அதற்கான கருவியையும் தேவன் நமக்குள்ளே வைத்துள்ளார். நாம் அதை எடுத்து பயன்படுத்த வேண்டும். நாம் பெரும்பாலும் பயன்படுத்தும் ஒரு பொருள் தேன். அந்த தேனை பயன்படுத்தும் போது என்றைக்காவது அதன் தயாரிப்பாளரை குறித்து நினைத்திருக்கிறீர்களா? கஷ்டப்பட்டு தேனை உருவாக்குகிறது தேனீ. அதை சுலபமாக எடுத்து வருகிறான் மனிதன். ஏன் இந்த தேனை மனிதனால் உருவாக்க முடியவில்லை? மனுஷனால் தேன் மட்டும்தான் திருட முடியும். தேனி கையில் இருக்கிற திறமையை திருட முடியாது. அதுபோல தேவன் நம் ஒருவருக்குள்ளும் ஒரு திறமையை உள்ளே வைத்து படைத்திருக்கிறார். அந்த திறமையை யாராலும் நம்மிடமிருந்து பறிக்க முடியாது. தாளந்து வெளிப்படுத்துங்கள், ஒப்பிடாத தனித்துவம். ஆனால் நாம் அதை எடுத்து பயன்படுத்த தவறுகிறோம். நாம் எதையும் என்னால் கூடாது என்று எளிமையாக சொல்லிவிடுவோம். ஆனால் அதுவே நமக்கான தேவ நோக்கம் என்பதை மறந்து விடுகிறோம். எதையும் என்னால் முடியாது அல்லது அதற்கான தகுதிகள் என்னிடம் இல்லை என்று சொல்லாதீர்கள். தேவன் நமக்கு தந்த தாளந்தை கண்டுபிடித்து அதை பயன்படுத்த வேண்டும். நமக்குள் தான் யாராலும் முடியாத அந்த தனித்துவமான திறமை ஒளிந்திருக்கிறது. அடுத்தவரோடு ஒப்பிட்டு நம்மை தாமே தாழ்த்தி கொள்ள வேண்டாம். சூரியனுக்கும் சந்திரனுக்கும் எந்த ஒப்பிடும் இல்லை. அவைகளின் நேரம் வரும்போது இரண்டும் தனித்துண்மையுடன் பிரகாசிக்கிறது. நம் தாளந்துகளை தேவனுக்கென்று பயன்படுத்தி தேவ நன்மைக்கென்று ஓடுவோம். தேவன் தாளந்தை புதைத்து வைத்தவனிடமிருந்து அதை எடுத்து தன் தாளந்துகளை பயன்படுத்தின நபருக்கு கூட்டி வழங்கினார். நாம் 100 தாளந்துகளை சம்பாதித்திடுவோம். சிறந்த நட்சத்திரமாக ஜொலித்திடுவோம். தேவன் தாமே நம் பேரில் கொண்ட நோக்கத்தை நிறைவேற்றுவாராக. ஆமென்.